நல்லதொரு ஆலோசனை வழங்கி அவர் சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய டாக்டர் சொக்கலிங்கம் சார் அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற டாக்டர் அருவர்லியார் உடையப்பன் அவர்களே, மரியாதைக்குரிய டாக்டர் சுகன்யா தேவி அவர்களே, டாக்டர் சுந்தரமூர்த்தி அவர்களே, தோழர் சிவபிரகாசம் அவர்களே, டாக்டர் பொழியன் அவர்களே, டாக்டர் ஸ்னேகா அவர்களே, உதயகுமார் அவர்களே, மரியாதைக்குரிய திருமதி சுகுணா பாடகி அவர்களே மற்றும் இந்த நிகழ்வு குறிப்பாக நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற அருள் மற்றும் பிரசாத் அவர் குடும்பத்தை சார்ந்த மரியாதைக்குரிய பழனி அவர் குடும்பத்தை குறிப்பாக இங்கே ஆலோசனை கேட்டு வந்த மரியாதைக்கு என் நண்பர் ரசைக்குமார் கிட்ட அனைவருக்கும் குறிப்பாக பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக டாக்டர் நிறைய சொன்னாங்க. டாக்டர் வந்து டாக்டரும் தெரியும், ஆனால் எங்களுக்கெல்லாம் அவர் வந்து குறிப்பாக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து நாங்கள்லாம் ஒரு பொறுப்பாக இருக்கோம், நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கோம். நாங்கள் சிறு வயதிலிருந்து என்ன மட்டும் இல்லை, எனக்கு கலைஞராலேயே வந்து போற்றப்படுகின்ற மதிக்கப்படக்கூடிய மிகவும் இந்த ஆளுங்கட்சி இல்லாமல் எதிர்கட்சியாக கூட மதிக்கப்படுகிற பேராசிரியர்னு சொல்றாங்க, பேராசிரியர் அன்பழகன் சொல்லிட்டு அவருடைய மருத்துவம் தான் நம்ம டாக்டர் அவர். அது வந்து பெரிய இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேராசிரியர் இல்லைன்னா கூட கலைஞர் எந்த அளவுக்கு இந்த மதிப்பு மிக்கவராக இருக்காரோ அதே போல பெரிய மதிப்பு மிக்க ஒரு ஆளுமை உள்ள நம்ம தலைவர் அவர். அவருடைய மருத்துவம் தான் நம்ம டாக்டர் அவர்கள். இன்னைக்கு பார்த்தா நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான கருத்துக்கள் இங்கே எடுத்து சொன்னாங்க. அது மெயினாக பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருந்தாலும் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணுங்கள் சார். சசி சார் நீங்கள் அதை பண்ணீங்க. தொடர்ந்து இப்போ டாக்டர்ஸ்லாம் இருக்கேன் நிறைய சொல்லுவீங்க. நீங்கள் எனக்கு நானும் வெளியே போவது இருக்குது, அதனால சரி முதல்ல நான் பேசுகிறாங்க. உடம்பு சார்லாம் இருக்காங்க, எல்லோரும் பெரிய நம்ம பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே இருக்கீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. குறிப்பாக இந்த ஃபேமிலியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நம்ம அருண் பிரசாத்லாம் பார்த்தீங்கன்னா சிறிய நான் குழந்தையிலேருந்து பார்த்துருக்கேன். ஒரு அவங்க பேரண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க எப்படி வளர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறவங்க தான் நம்முடைய பழனி அவங்களுடைய மனைவி அவர்களும் திருமதி சங்கரி அவர்களும். அந்த அளவுக்கு அவங்க வந்து குழந்தையாக வளர்த்து இன்னைக்கு ஒரு பெரிய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு பார்த்து 11வது பேட்ச் நம்ம நினைக்கிறேன் அந்த இது பண்ணுறாங்க. குழந்தைங்க வந்து இந்த சென்டரில் வந்து நிறைய பேட்சஸ் வந்து அவங்க உருவாக்கி தந்திருக்காங்க. பெரிய பெரிய கல்வி நிறுவனத்தில் தான் இவங்களை வந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க, இந்த அளவுக்கு மாணவர்களை வந்து உயர்த்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நிறைய மாணவர்களை இங்கே படித்தவங்க இன்னைக்கு பெரிய அளவு உயர்த்திருக்காங்கன்ற உண்மையில மறுக்க முடியாத இருக்குது. அந்த அளவுக்கு மிக சிறப்பான இந்த கல்வி அறக்கட்டளை இங்கே நடத்தி இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றவங்களுக்கு உண்மையாக மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாத் பார்த்தீங்கன்னா உக்ரைனில் போயிட்டு அந்த மெடிக்கலை முடிச்சுட்டு மிக திறமையாக அந்த பணி இன்னைக்கு இலவசமாக இந்த மருத்துவத்தை இங்கே செய்யணும்னு ஒரு முடிவெடுத்துக்காங்க. அந்த குடும்பம் அந்த மாதிரி நமக்கு ஒரு முடிவை நிறைய எடுத்திருக்காங்க. உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அந்த டாக்டர் பிரசாத்துக்கும் எங்கள் நேரத்தில் எங்கள் மனமார்ந்த பாராட்டை தெரிவித்துக்கிறோம். தொடர்ந்து உங்களோட முயற்சிக்கு எந்த நேரத்திலும் நாங்களோட ஒத்துழைப்பு எப்பவும் இருக்கின்ற நேரத்தில் ஒரு நல்ல நிகழ்வு. இந்த நிகழ்வில் எங்களையும் அழைத்து பெருமைப்படுத்தியிருக்காங்க இந்த குடும்பத்தார். குறிப்பாக ஒரு ஃபேமிலியில் இதில் வந்து புதுசாக நம்ம பிரசாத்து அருணுக்கு கொண்டு இல்லாமல் அவங்களும் அப்புறம் அருணுடைய மனைவி அந்த குடும்பம் அவங்களும் எனக்கு பிறகு தெரிந்த குடும்பம், ஒரு சிறப்பான குடும்பம். 2 குடும்பம் நல்லமா இங்கே வந்து சிறந்து அவங்க ஒருத்தங்க இருக்காங்களும் மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து நல்ல வளர வேண்டும். அந்த வகையில் நீங்கள் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கு விடைபெறுகிறேன். நன்றி.